எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. அதாவது ஒரு மாடர்ன் டி பிளாக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். 3 BHK திருவண்ணாமலையில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடர்னாக ஒரு டி பிளாக்ஸ் ஹவுஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டடாக ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆப்ஷன் வேணும்னா அதை நம்ம அட்வான்ஸ் ஆஃப் ப்ரீ புக் பண்ணால் அந்த ஆப்ஷன் அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20, லென்த்து பார்த்தீங்கன்னா 55, ஒரு 1100 கார்பரேட் ஏரியாங்க. இதில் 24 சதுரம் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு மாடர்ன் டிப்ளக்ஸ் ஹவுஸ் தாங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாங்க. கார் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்த்தான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 சீட்டர் நீங்கள் காரு தாராளமாக பார்க் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ஒரு லெங்க்த்தான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லேருந்து வயரிங், ஸ்விட்ச் போர்ட், எவ்ரிதிங்க எல்லாத்துலேயுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையிலே ஒரு பெஸ்ட்டு ஒரு மாடர்ன் ஹவுஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு 2 to 3 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வென்டிலேஷனுக்கு இஷ்யூ இருக்காதுங்க. அதை பிளான் பண்ணி தான் அவங்க ஒரு 2 to 3 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஹாலுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 2 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 படிக்கட்டும் அவங்க லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே இதுலேயும் உங்களுக்கு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஷோக்கு ஒன்று போடணும், அதனால் இது லைட் ஷோ பண்ண முடியல. இப்போ லைட் ஆக்சுவலாக இதில் க்ளோ ஆகுங்க. ஒரு டிவி வயர்லேருந்து இன்டர்நெட் வயரிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா வயர்லேருந்து எல்லாமே அவங்க அதுக்குண்டான பாயிண்ட்லேயுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கால் டோர் பெல்லேருந்து உங்களுக்கு வீடியோ கால் பெல் டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் பண்ணலாங்க. அதே போல் மெயின் டோர் அறுபகால் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோரோட டிசைன் பாருங்கள், ஒரு டீசன்ட் டிசைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹால் பாருங்கள், திருவண்ணாமலையில் இந்த ஒரு 20/55 இந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல இது வரைக்கும். இது ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்க்கு உண்டான கனெக்ஷன் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வென்டிலேஷனுக்காக ஒரு டோர் போட்டிருக்காங்க. பேக்கில் ஸ்பேஸ் இருக்குது. ஹால் பாருங்கள், இது டிவிக்கு உண்டான யூனிட். ஹால்லேயே உங்களுக்கு டிவிக்கு உண்டான யூனிட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் உங்களுக்கு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு உண்டான ஷோகேஸில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் சொன்னீங்களா, அந்த வென்டிலேஷன் விட்டுருக்காங்க ஸ்பேஸ். அங்கே நீங்கள் ஒரு சோஃபா செட் போட்டுனா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரு அறுபகால் எல்லாமே உங்களுக்கு டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க. விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூபிசி வுட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பண்ணியிருக்காங்க, வுட்டு கலரில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பெட்ரூமில் மட்டும் உங்களுக்கு விண்டோவுக்கு வந்து டீ குட் போட்டிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாமே வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் லுக் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அதில் மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணல. ஏன்னா ஹாலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு பெட்ரூமில் இருக்கிறவங்களுக்கும் காமனாக ஒரு டாய்லெட் இந்த ரூமோட ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ போத் சைடில் ஸ்டே பண்ணுறவங்க
நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணலாம், ஹாலில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளான் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 7 feet வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க வச்சுருக்காங்க. ஹால்லே பாருங்கள், வென்டிலேஷனுக்கு ஒரு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3. ஸோ வென்டிலேஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லைங்க, நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக தெரியுது போஜரமுங்க. போஜரம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போஜரம்லேயும் வந்து நல்லா டீசெண்டான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம நெயில் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அதை அவங்க பிளான் பண்ணி தான் நெயில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்க இந்த ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வுட்டில். இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. போஜரம்லேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு சைடில் மஸ்கிட்டோ நெட்டு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லைட் பண்ணுறது உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஜன்னலையுமே அந்த மஸ்கிட்டோ நெட்டை அவங்க இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விண்டோலையுமே அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த மஸ்கிட்டோ நெட்டுக்கு உண்டான ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனுங்க. கிச்சனுக்கு போகிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்தாங்க. டைனிங் ஹாலுங்க இது. இங்கே ஒரு 4 பேர் அமர மாதிரி ஒரு 4 seater டைனிங் டேபிள் நீங்கள் சால்ட்டாக போட்டு யூஸ் பண்ணலாங்க. ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 15 mm டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே. அதாவது கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 15 mm டைல்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்லாம் பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்று வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ வென்டிலேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு சாலிடாக கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கூட உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க, அந்த மஸ்கிட்டோ நெட் போட்டு ஸ்லைட் பண்ணுற மாதிரி. எல்லா டோருமே அவங்க பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சரில் சிம்னிக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சிம்னிக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெளியில் போகிற லைன் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கபோர்ட் ஒர்க்கில் உள்ள பிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்குங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு டோர் கொடுத்துட்டு அங்கே ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு வாஷ் பேசின் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க ஒரு பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் உண்டான பாயிண்ட்டும் ஒரு வாட்டர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு உண்டான அவுட்லெட்டும் அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அவுட்லெட்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த கார் பார்க்கிங்கில் சைடில் விட்டோம் இல்லையா, வென்டிலேஷனுக்காக ஒரு 2 to 3 feet அந்த ஸ்பேஸுங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் வழியாக வந்து ஒரு மேட் இருக்காங்க, மேட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அவங்க இந்த பக்கம் வரணும்னா எதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே கூட பேக் சைடில் இப்படி வந்துக்கலாம். நேராக கிச்சனுக்கு வரணும், இந்த சைடில் வந்துக்கலாம் உள்ளே வராமல். இந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு பேக் சைட்லேயும் வந்து ஒரு 2 feet ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் பேக்ஸ்லேருந்து மறுபடியும் நம்ம இன்சைடில் போய் பார்த்துடலாங்க. இந்த வியூவில் வந்து கிச்சனோட வியூ பாருங்கள். அதாவது கிச்சனுக்கு அவுட் சைட்லேருந்து பேக் சைட்லேருந்து இந்த வியூ பாருங்கள். கிச்சனோட வியூ ஒரு டீசன்ட் லுக்கில் இருக்குங்க. அதே போல் இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நான் ஹாலில் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, டோர் கொடுத்துருக்காங்கன்னு. அந்த இடத்துக்கு போகிற உடனே வழி எதுங்க இங்கே பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு ஒரு 2 feet விட்டுருக்காங்க.
ஸோ அது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூமுக்கு உண்டான வென்டிலேஷன் ஏரியா. இது வந்து உங்களுக்கு ஹாலுக்கு உண்டான வென்டிலேஷன் ஏரியாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க. எம்எஸ் ஸ்டீலில் போட்டு உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ராக்ஷனை செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன மாடி மேலே போட்டுடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 BHKங்க இல்லைங்களா. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடிக்கு உண்டான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே ஆர்டிஃபிஷியலாக கொரியன் கிராஸ் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டிருக்காங்க. ஒரு 1 feet வித்தில், அரௌண்டு ஒரு 6 to 7 feet லெங்த்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ளவர் பாட் மாதிரி சம்திங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வென்டிலேஷனாக கொடுக்கப்பட்ட இடம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பாட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பாட் மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு மேலே வென்டிலேஷனுக்காக கிளாஸ் போட்டு ஒரு ஷேப் பண்ணியிருக்காங்க. கிரில் போட்டு சேஃப்டி இருக்குது, சேஃப்டியும் இருக்குது. அதே நேரத்தில் வெளிச்சம் உள்ள வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டடி ஏரியா. இங்கேயே ஒரு டேபிள் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஸ்டடி ஏரியா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் லைப்ரரி புக்ஸ் லைனப் பண்ணுற மாதிரி அதில் புக்ஸில் வந்து லைனப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிவிக்கு உண்டான கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் வசதி, சிசிடிவி வசதி எல்லாமே எங்கள் இதில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷலுங்க. அதாவது மெசனின்னு சொல்லுவாங்க. மெசனின் பெட்ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் ப்ளஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டுமே அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது மெசனின் போது என்னென்னா ஒரு பெட்ரூம்லேயே சின்னதாக ஒரு மாடி தர மாதிரிங்க. அதாவது கீழே ஒரு ரூம் இருக்குது, தலைதளம் ஒன்று இருக்குதுன்னா மேலே ஒரு ஃப்ளோர் ரூம் கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க பெட்ரூமில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அங்கே பாருங்கள், இது மேல் தளம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது மாடி மாதிரி. நம்ம அதையும் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோரில் அவங்க வந்து டீ குட் டோர் தான் சொன்னீங்களா, இதில் பாருங்கள் எல்லாமே ஒரு டைல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரில் பார்த்தீங்கன்னா இது யாரும் பண்ணதில்லை, இவங்க ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. டோர்லேயே வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டைல்ஸ் தாங்க. அந்த பாக்ஸ் இது எல்லாமே டைல்ஸ் தான். விண்டோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டு ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் போட்டு. ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டில் உங்களுக்கு வயரிங் பற்றி சொன்னால் எல்லாமே ஹெவல்ஸ் தான், பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து வயரிங்லேருந்து எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெசானின் பெட்ரூமுக்கு உண்டான டிவி ஷோவுக்கு உண்டான ஏரியாங்க, ஷோ கேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சைடில் லைட் செட்டிங் கொடுத்து பீடிங்கில் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இப்போ இந்த மெசானின்லேருந்து ரெஸ்ட் ரூம் சொன்னீங்களா, அங்கே பாருங்கள் ஒரு ப்ராடான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஆக்சசரி எல்லாமே ஜாகுவார் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஹைலி பிராண்டட். ஸோ ஜாகுவார் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜாகுவார் தான் எல்லாமே பிராண்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் நிறையா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. ஷவர், வாட்டர் ஏற்றுக்கான பாயிண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அங்கே எக்ஸாஸ்டட் ஃபேனுக்கு உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து வெளில வந்தோடனே ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வெல் பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க அவங்களது. எனக்கு ஒரு மாடர்னாக ஒரு ஹவுஸ் வேணும், ஒரு டீசன்ட் லுக்கில் வேணுன்றவங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க.
இப்போ இது மெசானின்னு என்னன்னு சொல்லும்போது மாடி மேலே சொன்னீங்களா, அங்கே பாருங்கள் பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு உள்ள மாடி மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாடினா இந்த பெட்ரூமுக்கு உண்டான மாடி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சோஃபா செட் போட்டு உட்காந்துக்கலாம். ஏசிக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த மேலே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணலாங்க. இது ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நின்று நீங்கள் ஜஸ்ட் ஒரு மலையோட வியூக்காக இந்த பால்கனியை ஷேப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் நிற்கலாம். அதில் நின்றுட்டு மலையோட வியூ பார்க்கலாங்க. எனக்கு மலையோட வியூவில் ப்ராப்பர்ட்டி ஒன்று இது ஆப்டாக இருக்குங்க. மாடி மேலே வந்து இந்த மெசானின் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட டாப் வியூ பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ரூம்லேருந்து நான் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இந்த பெட்ரூமோட டவுன் சைட் உங்களுக்கு பாருங்கள், டிவி ஏரியா. ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன் திருவண்ணாமலைங்க. இந்த பிளான் இது வரைக்கும் திருவண்ணாமலையில் யாரும் பண்ணதில்லை. ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே 3rd பெட்ரூம் பார்த்துடலாங்க. வென்டிலேஷன் பிரச்சனை இல்லைங்க. எல்லா சைடுமே உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. இது 3rd பெட்ரூமுங்க. இங்கே பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்ரோப் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃப்ரண்ட்லேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப்லாம் அவங்க டீசன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசிக்கான பாயிண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வேணால் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தருவாங்க. டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு மெயின் டோர் வீடியோ காலோட உங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் ப்ரீ புக் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கு உண்டானது செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஷனுக்கு கொடுத்துட்டு பாத் ஏரியா பார்த்தீங்கன்னா பேக் வராங்க. பாத்திங் பண்ணுற மாதிரி ஏரியா, ஷவர் ஏரியா பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்க. பைப் லைன், வாட்டர் பைப் லைன், வேஸ்டேஜ் பைப் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக அஸ்ட்ரால் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுலையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஆக்சஸ் வைக்கிறதுக்கு உண்டான கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயே இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துட்டு மாடிக்கு போகிறதுக்கு உண்டான வழி கொடுத்துருக்காங்க. இது மாடிக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க. எனக்கு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு மாடர்னாக ஒரு ஹவுஸ் வேணும், ஒரு 3 BHK இருக்கணும், இல்லை டியூப்ளக்ஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வேங்கிக்கால் இருக்குதுங்க. அதாவது ஓம் சக்தி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.